நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார். பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது. அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் வக்ரம். இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல் ரிஷபத்தில் சுக்கிரன். அப்போ காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு. இந்த செவ்வாய் கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கலகங்கள் ஏற்படும். கலகம்னா இல்லாததை இருக்கிற மாதிரி நம்புறது, இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது. அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறது. அப்போ அதை போல் இப்போ 5ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய சிம்மத்தில் செவ்வாய்க்கேது இருப்பது, அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அந்த கேது செவ்வாயானவர் கன்னிக்கு வரணும். அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது. நீங்கள் அதிகாரி ஏமாத்திரம் இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும். இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நம்ம இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்க ராசிநாதன் கேதுவோடு இணைந்திருக்கிறார். அப்போ யாராக இருந்தாலும், நாம தான் பதிவின் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன், அரசாங்கமே ஆனாலும், அரசாங்கம் யாருங்க, முதலமைச்சர்ல இருந்து, அப்போ முதலமைச்சரே ஆனாலும் இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு என்பது, அதுவும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் மேஷராசி அன்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். செய்தொழில், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் இந்த ஆடி மாதம் கவனம் தேவை. ஆனால் பாருங்க மேஷ ராசி அன்பர்களே, 4ஆம் இடத்து 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. உங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு டிமாண்ட் இருக்கோ அந்த ஃபண்டு டிமாண்டை சமாளிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக 4ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்குமேயானால், அதுவும் குறிப்பாக சூரியன் இருக்குமேயானால், எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எப்பேற்பட்ட உயர் அதிகாரிகளையும் ஈஸியாக சமாளிக்க முடியும்னு ஜோதிடம் சொல்லுது. அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அவர் நினைப்பாரே ஆனால் நிமிஷமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுவார். அப்போ மேஷராசி என்பவர்களே, யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஜாதகம் வலுவாக ஒரு நல்ல நேரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது. சூரியனால் வெற்றி. அதே சமயம் ஜாதகம் பலமிழந்து 6, 8, 12 அல்லது பாதகாதிபதி, மரகாதிபதி, இது போன்ற தசாபுத்திகள் அவயோகி, இது போன்ற லக்ன அசுபர்கள், இது போன்ற தசாபுத்திகளில் போய் நீங்கள் மாட்டினீங்கன்னா, அந்த தசாபுத்தி நடக்குதுன்னா அப்பத்தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல ஜாதக வலு இருந்து சூரியனுடைய தன்மை, சுபத்துவம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும், தீமை விலகட்டும், ஆதித்யாதி நவகிரகங்கள் நன்மை புரியட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமே ஆனால் அதற்கு உங்களது ஜாதகம்தான், பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய ஜெய் வராகி.